1000 செவிகள் திறக்கும், 1000 கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய 1000 கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அண்ணே, இந்த இடம் எங்கள் அப்பா வாங்கினது தான். அவருக்கு வாரிசுன்னு பார்த்தா நானும் எங்கள் அண்ணனும் தான். என் அண்ணன் சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. நான் ஒருத்தன் தான் வாரிசுன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டே ரெடி பண்ணலான்னு இருக்கேன். வாங்க போகிற பார்ட்டிக்கு வாரிசு விஷயம் மட்டும் தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். பேசுனதை விட 1% கமிஷன் அதிகமாகவே தர்றேன். என்ன சொல்கிறீங்க? சரவணா, பாப்பா கிளம்பலாம். சார், என்னாச்சு? இல்லைங்க, ஏதோ இந்த இடத்த லீகலாக விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே நான் வந்தேன். இப்படி ஃப்ராடு பண்ணி விற்கிற மாதிரி இருந்தா நீங்கள் வேற புரோக்கரை பார்த்துக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இடத்த பொய் சொல்லி விற்று கொடுக்க எத்தனையோ புரோக்கர் இருக்காங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இந்தாங்க நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ். என்ன சார், இந்த காலத்தில் இப்படி பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே. பொழைக்கிறதுக்காக பொய் சொல்லணும்னா நான் பொழைக்க தெரியாத ஆளாவே இருந்துட்டு போகிறேன். பிடிங்க சார் உங்கள் அட்வான்ஸை. கொடு சரவணா. பாப்பா போகலாம். சரவணா, ஒரு நிமிஷம் இல்லை. சொல்லுங்கண்ணா. தம்பி, ஆஸ்பத்திரி கிளம்பிட்டீங்களா என்ன? இல்லண்ணா, இப்பதான் ஆட்டோ வந்துச்சு, கிளம்ப போறோம். நீங்க ஆஸ்பத்திரி கிளம்ப வேண்டாப்பா. ஏண்ணா? இன்னைக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டாப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னாச்சுண்ணே? அதான் பணம் இருக்கு, அப்புறம் ஏன் வேணான்றீங்க? எல்லாம் நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன்ப்பா, நீ அங்கேயே இரு. சரவணா, கிளம்புவோமா? ஏன்னா ஸ்கேன் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், வாப்பா. தம்பி, ஸ்கேன் எடுக்க 25,000 பணம் கொடுத்தேன்ல, ஆமாண்ணா. அதை கொடுங்க. கொடுங்க. இந்தாப்பா சரவணன், நீ கொடுத்த பணம். அண்ணா, ஸ்கேன் எடுக்க சொல்லி தானே இந்த பணத்தை கொடுத்தேன். இப்போ எதுக்கு என்கிட்டயே திருப்பி தரீங்க? இல்லை சரவணா, இப்போ நம்ம போன இடத்துல எப்படியும் கமிஷன் பணம் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில் தான் நீ கொடுத்த பணத்தை நான் வாங்கினேன். அங்கே என்ன நடந்துச்சு நீ பார்த்தில்ல? பொய் சொல்லி அந்த இடத்த விற்று தர சொல்கிறாங்க. காசுக்காக எப்படிப்பா பொய் சொல்ல முடியும்? அந்த காசே வரலைங்கிறப்ப எப்படிப்பா நீ கொடுத்த காசை நான் செலவு பண்ண முடியும்? இந்த பிடிப்பா. அண்ணா, என்னண்ணே இதை வச்சுட்டு ஸ்கேன் எடுக்கிற வேலையை பாருங்க. உங்களுக்கு எப்போ பணம் வருதோ அப்போ நான் வாங்கிக்கிறேன். அண்ணா, இந்தாங்க. தம்பி, அந்த காசை வாங்காதீங்க. நான் சொல்கிறேன்ல, நீ கிளம்புங்க. நான் பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஏய்,